ஒரு இறைவன் அல்லாஹ் என்று இஸ்லாம் கூறுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற கலிமாவின் பொருளை உணர்ந்தவர்களாக இன்றைய பெரும்பான்மையான முஸ்லிம் சமுதாயம் இல்லவே இல்லை. அல்லாஹ்வின் பண்புகள் ஆற்றல்கள் அவனுக்கு இருப்பது அல்லாஹ்வை படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கும் இருப்பதாக நம்புவதும் அல்லாஹ்வுக்கு செய்யும் வழிபாடுகளில் எந்த ஒன்றையும் மற்றவர்களுக்கு செய்வது சிர்கெனும் இணை கற்பித்தல் ஆகும். இறைவனின் தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி தராத அவர்களில் வாழ்வில் நடைமுறைப்படுத்தாத எந்த ஒரு அமலையும் நாம் விதத்தாகும். ஒவ்வொரு விதத்தும் நம்மை நரகில் சேர்க்கும். இன்றைய முஸ்லிம் சமுதாயம் நம் அன்றாட வாழ் நம் கண் முன்னே நடக்கும் ஒவ்வொரு சிறுக்கான காரியங்களும் ஒவ்வொரு விதத்தான விஷயம் செய்து வருகின்றார்கள். அது பற்றிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமே இந்த நாடகம். நாம் செய்வது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் காரியம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத புது வழிமுறை என்று அதை நம்மை நரகில் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் ஆதாரங்களோடு உங்கள் கண் முன்னே கொண்டு வருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நம்ம பையனுக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, என்ன செய்யலாம்? என்ன செய்யறது? பக்கத்துள்ளோட அஜய் இருக்காரு, அவர்கிட்ட போய் பால் கிதா போட்டு பார்த்துட்டு வரலாமா? அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு போலாம். இன்னைக்கு பால் கிதா பார்க்க ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, இன்னும் காணோம். வந்தாங்கன்னா கொஞ்சம் வருமானமாகும். அலைக்கும் சலாம். வாங்க வாங்க. வந்து சரிங்க, நீங்க தாங்க சரிங்க எதிர்த்து பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்து எதிர்த்து இந்தாங்க தாடு. இந்த தகவல் என்னோட வீட்டுல மாட்டினா இனிமே எந்த பணம் கஷ்டமும் வராதுல்ல எதிர்த்து. சுபான்லா, போய் உங்க வீட்டுல மாட்டுங்க. கண்டிப்பா உங்களுக்கு எந்த பண கஷ்டமே வராது. ஏன்தா தகடு தைத்து மந்திரிச்சு கொடுத்தா பணம் வரும்னு சொல்றீங்களே, அதை நம்பி காசு கொடுத்துட்டு போனால அதே தட நம்ம வீட்டுல மண்ணா நம்மளுக்கும் நிறைய பணம் வரும்லதா. பேசாம இருடா லூசு பயலே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை கண்டார்கள். அவருடைய கையில் ஒரு மஞ்சள் நிற வளையம் இருந்தது. இது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர் தொடையில் எனக்கு ஒரு வித நோய் ஏற்பட்டதா, அணைந்துள்ளேன் என்று கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கழட்டி விடு, இது உன் மீது இருக்கும் நிலையில் நீ மன்னித்து விட்டார், நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய் என்று அகமது நூலில் கூறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயத்து கட்டுவது தவறு, அத்துடன் நீ மன்னித்து விட்டால் வெற்றி பெற மாட்டாய் என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். இதுதான் நபி வழி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போயிட்டே. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அஜர்தே. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? ஆமா அஜர்தே, இன்னைக்கு எங்க ஊர்ல காட்டு பள்ளியாக்கல்ல கொடியேத்தி கந்தூரி விழா, அதுக்கு போயிட்டு வந்தோம், அதே லேட்டு. ஆமா ஆமா, அங்க எங்க அண்ணன் தான் பெரிய அஜர்த்து. அப்ப அந்த அஜர்த்துட்டே போயிருக்கலாம்ல, ஏன் எங்க அக்காட்ட வந்தீங்க? சாமர் லூசு பயலே, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத.
திருப்பரங்குன்றம் கூறுகிறார், என்னை தவிர வேறு யாரையும் படைக்காதீர்கள். அழைப்பவர்கள் என்னால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று தெளிவா கூறி பின்பும் நம் சமுதாய மக்கள் தராக்கு சென்று அங்கு பித்தத்தான காரியங்களை செய்பவர்களை சிந்தித்து பாருங்கள். பித்தத்தை ஒழிப்போம், நபி வழி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரம். அஜரத்தே, என் மகனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டே இருக்கு அஜரத்தே, அமையவே மாட்டேங்குது அஜரத்தே. ஆமா அஜர்த்து, என் பையனுக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது. நானும் 100 பவுன் 1 லட்சம் கேட்டேன், அமையல. 70 பவுன் 70,000 கேட்டேன், அமையல. 50 பவுன் 50,000 கேட்டேன், அமையல. சரி, பணமே வேணாம், நகை மட்டும் போதும்னு வந்துட்டேன் அஜர்த்து. இப்பவும் அமைய மாட்டேங்குது. நீங்க பால் கிதாப் போட்டு நல்ல வார்த்தையா சொல்லுங்க அஜர்த்து. கவலைப்படாதீங்க, என்கிட்ட வந்துட்டீங்கல்ல, பால் கிதாப் போட்டு பார்த்து சொல்லிடுறேன். உங்க மகன் பேர் என்ன? அப்துல் காதர் ஜெயிலானி. உங்க பேரு? ஆமீரா. உங்க பேரு? டேய் தம்பி, என்னடா என்ன செய்யற? நல்லா இருக்கியா? எங்கனே நல்லா இருக்குது. முன்னாடி கொஞ்சம் நல்லா வருமானம் வந்துச்சு. இப்போ என்னன்னா தவிச்ச மாதிரிக்காரங்க வீதி வீதியா பிரச்சாரம் பண்ணி வருமானத்தையே குறைச்சிட்டாங்கண்ணே. உங்களுக்காச்சும் எப்படிண்ணே இருக்கு? இரு, ஒரு அடிமை சிக்கியிருக்கேன், நான் கொஞ்சம் வருமானம் பார்த்துட்டு உங்ககிட்ட அனுப்புறேன். அப்படியாண்ணே, சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. உங்க மகனுக்கு பால் கித்தா போட்டு பார்த்ததுல ஒரு தகடு ஒரு தாயத்து தரேன். வெறும் 10,000 ரூபா தான். தகடு எப்பயே தந்துடுறேன், தாயத்து 2 நாள் கழிச்சு தரேன். 10,000மா? கொஞ்சம் குறைங்க அஜரத்தே. அதெல்லாம் முடியாது, 10,000 ரூபா கொடுத்தாதான் பழிக்கும். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் அஜரத்தே. அப்ப ஒரு விஷயம் யார்கிட்ட சொல்லாதீங்க. உங்களுக்கு மகனுக்கு யாரோ செய்வினை வச்சிருக்காங்களா? உங்க மகன் கொஞ்சம் செய்வினையா என் தம்பி ஒரே நாள் எடுத்துருக்கேன். ஒரே மாசத்துல கல்யாணம் நடந்துடும். வாங்க வாங்க, என்ன விஷயம்? உங்க அண்ணன் அண்ணன் தடுக்கி விட்டாரு. எங்க மகனுக்கு பால் கிதாப் போட்டு பார்த்ததுல யாரோ செய்வினை வச்சுட்டாங்களாம். அதை எடுத்து விடுங்க அஜர்த்து. எங்க மகனுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும். ஆமா அஜரத்தே, அந்த பிள்ளை சொன்னமா இருக்கேன். சரி, என்கிட்ட வந்தீங்களா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? அப்படியா அஜரத்தே? இப்பதான் அஜரத்தே பால் கிதாபு தகுலே தாய். சொர்க்கம் போக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி வழியே நடப்போம், நன்மை நோக்கி செல்வோம். அல்லாஹ் ஒருவனே, அவனின் அதிகாரத்துக்கு எதிராக யாரும் எந்த சக்தியும் இல்லை. அஸ்ஸலாமுக்கு தரவு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. ஹலோ.
வந்துட்டா கல்யாணம் நல்லபடியா நடக்குமா மாமி? எங்க ஊர்ல கஸ்டோர் வீட்டுக்கு வந்தாலும் புது வீடு கட்டினாலும் 4444 தடவை சலாத்தோரியா ஓதிட்டு லாத்திஃப் ஓதிட்டு மௌலித் ஓதிட்டு அந்த வீட்டு கஷ்டம் எல்லாம் திரும்ப அதையும் செஞ்சுருவோம். அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுன்னா நதராக்கு போய் ஒரு ஆட்டை வெட்டி நேர்த்திக்கடன் பண்ணிட்டு வந்துருமா. அப்புறம் இப்பே நம்ம சொந்தக்காரர் எல்லாத்தையும் கூப்பிட்டு லாத்திஃப் மௌலித் சலாத்தோரியா எல்லாம் ஓதிடுவோமா? சரிங்க மாமி, அப்படியே செஞ்சுடுவோம். சரிம்மா, 4444 தடவை சலாத்துன் நாரியா ஓதியாச்சு. சுபஹான மௌலிது ஓதியாச்சு. லாத்திஃப் நைட் ஓதிக்கலாமா? போயிட்டு வரேம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். போது கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா, அதனால நல்ல நேரம் வர வரைக்கும் உட்காந்துட்டு வந்தோம். என்னம்மா, நம்ம போய் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கலாமா? யாரு அதிகாலையில ஃபஜர் தொழுறாங்களோ அல்லாஹ் அவனோட பாதுகாப்பல்ல வச்சிருப்பியாமா. யார் ஃபஜர் தொழுலாட்டி அவங்களுக்கு தாமா கெட்ட நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் திருமணம், பயணம், மேலும் பல நல்ல காரியங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கின்றனர். எவன் சகுனம் பார்த்து தனது காரியத்தை மாற்றுகிறாரோ அவன் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டான் என்று அகமது நூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு அம்ருல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இறைவனுக்கு இணை கற்பித்து செயல். இந்த செயல் யாவும் நம்மை நரகில் சேர்க்கும். பித்அத்தை ஒழிப்போம், நபி வழி நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. பொண்ணெல்லாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஓதிருக்கு. அப்புறம் என்ன செய்ய போறீங்க? உங்க மகளுக்கு 70 பவுன் நகையும் 70,000 கொடுத்துருங்கம்மா. 70 பவுனா? உங்க மகளுக்கு தானம்மா போடுறீங்க, உங்களுக்கு தானே கௌரவம். 70,000 பணம் கொடுத்தீங்கன்னா
உங்க மகளுக்கு நீங்க வச்சு தரதுலதான் கல்யாண பட்டுச்சீலை எடுக்கணும். உங்க மருமகனுக்கு கோட் சூட் எல்லாம் எடுத்து போடுறோம். உங்களுக்கு தானே கௌரவம். அது மட்டும் இல்ல, கட்டிலு, பீரோ, மெத்த, தலகாணி, ஃப்ரிட்ஜ், ஏசி, பண்ணப்பத்திரம் எல்லாம் உங்க மக தானே புழங்க போகுது. சரி சரி, நீங்க வர்றீங்கன்னு என் தம்பிகிட்ட சொல்லியிருந்தேன். அவனை இன்னும் வரக்கானா. சரி சரி, பேசுறத பேசுங்க. நான் பாத்தி ஓதிட்டு அடுத்த வீட்டுக்கு போகணும். அல் ஃபாத்திகா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது அருமையான சகோதர சகோதரிகளே, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தின் இறைவன் மணப்பெண்ணிற்கு மகர் தொகை கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று கூறுகின்றார். குர்ஆனில் 4வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வஆத்துன் நிஸா சதுகாத்திஹின்ன நிஹலத்தன் ஃபைன் திப்னலக்கும் மன் ஷையும் மின்ஹு நஃப்ஸ ஃபகுலுஹு ஹனியன் மரியா. பெண்களுக்கு அவர்களின் மனக்கொடைகளை கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். அவர்களாக மனம் வந்து அதில் ஏதேனும் விட்டு தந்த மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை உண்ணுங்கள் என்று கூறுகிறானே. இதை நன்கு படித்து ஓதிய ஆள்மகளுக்கு இந்த வசனம் தெரியாதா? குர்ஆனை கற்று அதை பறக்கணித்தா அல்லாஹ் மறுமையில் தண்டனை பற்றி சாமானிய மக்களிடம் எடுத்து கூறாமல் மௌனமாக இருக்கிறீர்களே. ஆலிம பெருமக்களே, பதில் கூறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிகளில் நிறைக்கும் உலமாக்களே, சற்று சிந்தியுங்கள். வரதட்சணை வாங்கும் திருமணங்கள் பள்ளியின் திருமண பதிவேடு மற்றும் ஜமாத் ஆலிமக்கள் கலந்து கொள்ள மாட்டோம். மகர் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டார் விருந்து கொடுத்து திருமணம் நடந்தால் மட்டுமே கலந்து கொள்ளும் என்று அறிவிங்கள். அப்படி அறிவித்தால் வரதட்சணை கொடுப்பதற்காக உள்ளூரில் பிச்சை எடுக்க முடியாமல் வெளியூரில் ஒவ்வொரு பள்ளிவாசலாக என் மகளுக்கு திருமணம் முடிந்ததை தாருங்கள் என்று பெண் பிள்ளை பெற்ற ஒவ்வொரு தகப்பனும் பிச்சைக்காரராக மாறி பள்ளிவாசல் வெளியே நிற்கிறார்களே, அதை உங்களால் மாற்ற முடியுமா? எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தீவிர பிரச்சாரத்தின் காரணமாக வரதட்சணை என்னும் பெண்ணுக்கு எதிரான ஒரு கொடுமை பெரும்பான்மையாக குடியிருக்கிறது. என்றாலும் இன்னும் நம் சமுதாயத்தில் வரதட்சணை திருமணம் நடந்து கொண்டேதானே இருக்கிறது. இன்று முடிவெடுங்கள். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு வரதட்சணை வாங்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம் என்று, மேலும் வரதட்சணை திருமணம் கலந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூர்த்த கால் ஊன்றணும், வாழை மரம் கட்டணும். இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நேரம் பார்த்து பாத்தி ஓதுறதுக்கு என்னை மட்டும் கூப்பிடுங்கம்மா. வேற யாரையும் கூப்பிடாதீங்க. சரி சரி, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. கல்யாண வேலையை பார்ப்போம்.